இரு மக்களே, என்ன காஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம் மக்களே. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பாருங்க மக்களே, உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு அள்ளி நம்ம இப்படி போட்டுக்கிடுவோம். இதை அப்படியே நல்லா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் தான் கத்திரிக்காவை போடணும். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகட்டும். அது எனக்கு அனுப்புனா நானே யாரும் அனுப்பியிருக்கேன். ஐயோ இல்லை, நான் மறந்து போய் பேசிட்டேன். பாருங்க மக்களே, இது வந்து கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு. இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் பாதி வெந்தோடனே நம்ம கத்திரிக்காய் அள்ளி போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்க்கு 4, அதாவது 4 பீஸாக கத்திரிக்காவை க்யூப்ஸுன்னு இதை நம்ம போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா இங்கே பாருங்கள் பரட்டியாச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டுருவோம். ஒரே ஒரு தக்காளி. இங்கே பாருங்கள், இந்த கூட்டு செஞ்சு பாருங்க, செம்மையாக இருக்கும் மக்களே. ரசத்துக்கு, சாம்பாருக்கு, தயிர் சாப்பாடுக்கு குக்கு மாதிரி இருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டுன்னு நம்ம ஊர் சைடு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம குழம்புத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம கிளறி விட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் சீக்கிரம் வேகும். பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, இப்படித்தான் நல்லா இது நல்லா வேகணும். இன்னும் நல்லா வெந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டாக பாரமாக இருக்கும். பார்க்கலாமா மக்களே எப்படி இருக்குன்னு? பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு மக்களே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள் மக்களே.